வெரி குட். குட் குட். எல்லாம் சிரிச்ச முகத்தோட கலகலப்பா இருக்கணும். அன்பேரபிள் அன்பேரபிள் மேனேஜர். எஸ் சார். உங்களுக்கு என்ன மேன் வேலைங்க? ஹவுஸ் மேனேஜர் சார். அது சரி மேன், என்ன டியூட்டிஸ்? அதாவது இந்த பங்களாவை சுத்தமா சுகாதாரமா அலங்காரத்தோட கலகலப்பா வச்சுக்க வேண்டியது என்னோட டியூட்டி சார். அதானே. வாட்ஸ் திஸ் டர்ட்டி திங் ஹியர்? இப்பதான் சார் வாங்கி வச்சேன். சைனா பசார்ல பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. அழகா? அழகுன்னா மீனிங் தெரியுமா மேன் உனக்கு? ரெண்டு நாயை ஒன்னோட ஒண்ணு உடைச்சிட்டு இருக்கு சார். இது பொம்மை சார். பொம்மை? சிலையா இருக்கட்டும் சித்திரமா இருக்கட்டும், எதுவுமே சிரிச்சு முகத்தோடு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். அது தெரியாது உனக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார், நாய் சிரிச்சு நான் பார்த்தது இல்ல சார். நாய் சிரிக்காது? என்ன மேனேஜர் மேன்? ஐயோ கேள் மேன், மனுஷன் நவரசத்தையும் முகத்திலேயே காட்டுறான், ஆனா நாய் தன் வாலிலேயே காட்டு. எப்படி சார்? கேள் மேன், ரெண்டு கால் இடையில தன் வாலை சொருவிச்சுன்னா பயப்படுதுன்னு அர்த்தம், அப்படி நிமித்துச்சுன்னா கோபமா இருக்குன்னு அர்த்தம், அப்படி டிங் 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 ஆட்டுச்சுன்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம். அதான் மேன் நாய் சிரிப்பு. நீ சிரிக்காது. ஒண்ணு செய், இந்த ரெண்டு பெர்மனன்ட் வாலையும் வெட்டு, ரெண்டு ஸ்ப்ரிங் வால் கொண்டாந்து அட்டாச் பண்ணு. சதா டிங் 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 ஆயிட்டே இருக்கணும். இதுவுமே மூவ்மெண்ட் இருக்கணும் மேன். எஸ் சார். சங்கீதமாது. முருகேஷா, நீ மரியாதை கொடுக்குறது. நீ நொண்டின்னு தெரிஞ்சுதானே உனக்கு வண்டி வாங்கி கொடுத்த. முதலாளி, அதை நான் மறப்பனுங்கடா. மறக்கணும்டா. நீ நொண்டிங்கிற நினைப்பே உனக்கு வரக்கூடாது. நீ எப்பவும் கலகலப்பா இருக்கணும். அதுக்காக தான்டா சமையல் கட்டிலே உனக்கு ரேடியோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா முதலாளி, அதை ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. யாராவது இவ்வளவு வசதிகளை செய்து கொடுப்பாங்களா? கேவலம் ஒரு சமயக்காரனுக்கு. நான் உன்னை எதையெல்லாம் மறக்க வைக்கணும்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ நினைச்சுட்டே இருந்தா அர்த்தம். என்ன டேய், நான் உன்னை ஒரு சமயக்காரனாவை நடத்தேன் இல்லைங்க. வேற எப்படி? உங்க குடும்பத்துல ஒருத்தன் எப்படி? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா, எப்படி உங்க பிள்ளையா நடத்திட்டு வரீங்க? நடத்திட்டு வரல. நீ இதை உணர்வு இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு அழுகிற பாட்டை வச்சு நீ கேட்டு இருந்தா நான் இதெல்லாம் பண்ணி என்னடா பிரயோஜனம்? முட்டாள். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். கேட்டடா எப்படி பாட்டு? குஷியா இருக்குல்ல? பாட்டுனா எதுக்குடா? சந்தோஷப்படுறதுக்கா அழுகிறதுக்கா? இனிமே எப்ப இந்த மாதிரி பாட்டு வச்சு கேட்டது அப்படின்னா எப்பவுமே சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். யார் அங்க இருட்டறைக்குள்ள? நான் தானுங்க. நீயா? இருட்டு என்ன பண்ற? வெளிச்சத்துக்கு வா. அங்கேயே நிக்கிற, இங்க வா. ஆமா, என்ன இருட்ட தேடுற? கோவிலுக்கு போறதுக்காக பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அறிவு இருக்கா அவனுக்கு? ஆண்டவனே ஒளிமயம். அவனுக்கு தேவையான பூஜை சாமான்களை இருட்டையா வைப்பாங்க. அதோட நேரத்துல இருட்டு, நேரத்துல கருப்பு, இது ரெண்டு எனக்கு பிடிக்காது. தெரியுமில்ல அவனுக்கு? தெரியுமே. தெரிஞ்ச மாதிரி இருட்டுல தேடுற. போ, லைட்டை போட்டு வெளிச்சத்தில் தேடு. போ. என்ன என்ன இப்ப பொறுமல் லைட் போட்டு வந்திருக்கா? லைட் லைட் போட்டா அறைக்குள்ள வெளிச்சம் வரும். என் மனசுல எப்படி வெளிச்சம் வரும்? அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? அட கடவுளே, அந்த காரணத்தை உங்க பிள்ளை கிட்ட சொல்லி சொல்லி என் வாயை அழுத்து போச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. உயிர் போறதுக்குள்ள சொல்லிடு. நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். பண்ணிடுவோம். வெளிச்சம் வந்துருமா? அது எப்படி வரும்? அதுக்கப்புறம் நான் என்னடா பண்றது? என்னங்க, பையனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தூக்கி என் மடியில உட்கார வச்சு அது குவா குவான்னு கத்தும் போதுதானே என் மனசுல வெளிச்சம் கலகலப்பெல்லாம் வரும். ஆமா, அதாவது இப்போ மடியில வச்சுக்க ஒரு குழந்தை, அவ்வளவுதானே? ஆமா. ஏற்பாடு பண்றப்போ எப்படி எப்படியா பண்ற? உனக்கு என்னவா? நான் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். வணக்கம் வணக்கம். சூரி சூரி, வாயா வாயா. என்னங்க நீங்க அம்மாட்ட எப்ப பார்த்தாலும் பெரும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்களே? நானா தகராறு பண்றேன்? அவதாங்க சதா குழந்தை வேணும் குழந்தை வேணும் எங்கிட்ட தகராறு பண்றா? என்ன சொன்னீங்க? குழந்தை, பேர குழந்தை. பேர குழந்தை. பேர குழந்தையா? நான் பேர குழந்தைன்னு நினைச்சுட்டேன். என்னங்க, இந்த வயசுல பேரம் பேத்தி ஆசை வர்றது சகஜம் தானே? சகஜம் தான். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணத்தான் வேணும். அது இருந்தாலும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு சங்கர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. ஐயோ, இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அவன் கேப்பானுங்க. என்னங்க, சங்கர் வரங்க, இன்னைக்காவது நீங்க பேசுங்களேன். தயவு செய்து நீங்க தான் சொல்லணும். எப்படியாவது நீங்க சொல்லுங்க. சங்கர், என்னம்மா? என் கவலை தீர்க்க மாட்டியா? கல்யாண விஷயம் தானே? ஆமாடா. ஏமா,
இத கேட்கறதுக்கு உனக்கு நேரம் கிழமே கிடையாதா? வீட்டுக்குள்ள வர்றப்பவும் போறப்பவும் தோணங்கிறியம்மா. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். ஆபீஸுக்கு நேரமாச்சு. சங்கர், சரின்னு ஒரு வார்த்தை சொல்லத்துக்கு என்னடா நேரமா? மணி 10 ஆச்சு. நானே ஆபீஸுக்கு லேட்டா போனா மத்தவங்க எப்படி கரெக்டா வருவாங்க? விடுமா சங்கர். வரமா? சங்கர், என் கால ஏன் விடவே? அவ காலில் விழுங்கோ. உங்க குறைகளை அம்பாளிடத்துல சொல்லுங்க. நானே ஊர்ல யாராருக்கும் நல்ல வார்த்தை சொல்றீங்களா? எல்லாருக்கும் பலிக்கலாம். அப்படி என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படாதுங்களா? என்ன சொல்லணும்? என் பொண்ணு 2க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி. என்னப்பா இது? உட்கார்ந்த இடத்துல இருந்து நகத்துல அழுக்கப்படாம லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறவன் நீ, உன் பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம போன காரணம் என்ன? என்ன சாமி எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்களே இப்படி சொல்றீங்க? ஒண்ணு செவிடு. அதுதான்ப்பா, அப்படி ஊமையாவும் செவிடாவும் பிறக்க காரணம் என்ன? நான் என்னத்தை கண்டேன் சாமி? எனக்கு தோன்றதை நான் சொல்லட்டுமா? என்ன சாமி? இந்த வட்டிக்கு வட்டி வாங்குற புதுமையான தொழில பண்ணிட்டு இருக்க பாரு, அதை நிறுத்து. உன் பெண்களுக்கு கல்யாணம் நடந்துரும். அது நாளடைவுல நான் நிறுத்துறேன் சாமி. உங்க பக்தர் வேதரத்னம் இருக்காரு, அவர் மகன் சங்கருக்கு 2 பொண்ணுகள்ல எதையாவது கட்டி வைக்க முடியா? நீங்க சொல்லப்படாத? கிருஷ்ணாவா? வேதரத்னமும் பக்கத்து வீட்டுக்கார தானே? பக்கத்து வீட்டுக்கார மட்டும் இல்ல, எங்களுக்கு நெருங்கின சொந்தம். சங்கர் இருக்கானே, அவன் என் பொண்ணுகளை கட்டிக்க வேண்டிய மரமா? அப்படி இருக்கச்ச நீங்களே நேர்ல போய் கேட்கலாமே. அது எப்படி சாமி பெண்ணை பெத்தவங்க வழிய போக முடியும்? இடையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா? விஸ்வநாதா, மக்களுக்கு அம்பாளுக்கும் மத்தியில ஒரு தூதனா இருக்க விரும்புறனே தவிர மக்களுக்கு இடையிலேயே என்ன ஒரு தரகனாக்க நினைக்காதப்பா. சொக்கலிங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சாமி, என் பக்கத்து வீட்லயே இருந்துகிட்டு இப்படி கேக்குறீங்க? எல்லாம் என் பொண்ணு கல்யாண விஷயம் தான் சாமி. இன்னைக்கு வர்றது பூரா கல்யாண விஷயமாவே இருக்கே சாமி. ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பொருத்தம் பாக்குறாங்க. ஆனா என் விஷயம் அப்படியா சாமி? சாமி, நான் 3 பொண்ணை பெற்றிருக்கிறேன். என் முதல் பொண்ணை பார்க்க வர மாப்பிள்ளை எல்லாம் என் 2வது பொண்ணைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்றானே. சாமி, ஒருவேளை என் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமோ? எனக்கு அப்படி தோணலையே. எப்படி சாமி தோணுது? மூத்த பொண்ணுக்குத்தான் முதல்ல கல்யாணம் நடக்கும். அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, நான் என்ன உணர்றேன்னு வச்சுக்கோ, உன் 2வது பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க போறவளே மூத்த பொண்ணுதான். கமலா, கமலா, கொஞ்சம் நிமிரமா, நான் ஜட போட வேண்டாம்? போடுமா, நல்லா போடு. ஏமா இப்படி அழுத்துக்கிற? பின்ன என்னம்மா, நீ எனக்கு அலங்காரம் பண்ணாத நாள் எது? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வராத தேதி எது? என்ன பார்த்து இந்த பொண்ணு பிடிக்கலேன்னு சொல்லாத மாப்பிள்ளை யாரு? ஏம்மா, என் தலையெழுத்துப்படி நடக்கட்டுமா? இந்த பொண்ணு பாக்குற மயான காண்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்ன கேக்குறீங்களா? அது எப்படி அம்மா முடியும்? வெறுங்கழுத்தா வெத்தி கட்டியா உன்னை நிறுத்துறதுனாலதான் வர்றவன் எல்லாம் உன்னை வெறுக்கிறானு நினைச்சு 3வது வீட்டுல இருந்து இந்த புடவையும் நகையும் இரவலா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எம்மா, என்ன காரியம் செஞ்சிட்டம்மா? இது அப்பாவுக்கு தெரிஞ்சா? நான் சமாதானம் பண்ணிக்கிறேம்மா, நீ திரும்ப. சகுந்தலா, பூவை கொண்டாமா. பெரிய அக்காதான். ஏமா அப்படி கேக்குற? இல்ல, நம்ம சின்னக்கா விழுந்து விழுந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த முன்னழகையும் பின்னழகையும் பாக்குற கன்றாவி இருக்கே, அதனால கேட்டேன். அந்த ஓழினி அலங்காரம் பண்றதுக்கு நேரம் ஏது? அந்த கண்ணாடியிலே என்னத்தான் பாப்பாளோ அவளை. அது சின்ன பிள்ளைத்தானம்மா,
அதோட அவ சுபாவமே அப்படித்தானே இருக்கு. நீ சதா இத பத்தி பேசி பேசி ஏன் அவளை வம்பு கேட்கிற? நீ ஒண்ணு சொன்ன முகத்துல அடிச்சா போல அவ வம்பதை திருப்பி சொல்லுவாள்ல. அதுலயும் இந்த நேரத்துல போய். ஆமா ஆமா, இந்தமா இந்த புடவை கட்டுக்க. ஏமா இந்த பட்டு புடவைய கட்டி இந்த நூல் ரவிக்கைய போட்டு விட்டா வர்றவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்டுல பட்டு ரவிக்க கிடையாது. நீ ஏன் பட்டு புடவை ஏதாவது வாங்கிட்டு வந்து நிக்கிற? நம்ம கிட்ட இருக்க. எங்கம்மா இருக்கு? அவகிட்ட இருக்கு. ஏமா அவ கொடுக்க மாட்டா, அவளை கேட்காதம்மா. ரவிக்கைய கூடவா கொடுக்க மாட்டா? அம்மா கொடுக்க மாட்டா, அவளை கேட்காத. கேட்டு பாப்போமே. ஏமா ஏமா அவ கொடுக்க மாட்டாமா. ஜானகி, ஜானகி, என்னது? இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட கேட்டாதாண்டி தெரியும். சொல்லு சொல்லு. இப்படி பாரு, இந்த சிவப்பு புடவைக்கு எந்த கலர் ஜாக்கெட் போட்டா பொருத்தமா இருக்கும்? இந்த சிகப்பு புடவைக்கு கரெக்ட் மேட்ச் சிகப்பு ஜாக்கெட் தான். அது இல்லன்னா எல்லாம் கூட நாட் பேட். அது ரெண்டும் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. அதுல ஒண்ணு கூட தெரியுமே, நீ எங்க சுத்தி எங்க வருவேன்னு. ஜானகி, அட போமா, நான் டே நைட்டா கண்ணு முழிச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி 5-10 சம்பாரிச்சு என் அளவுக்கு சைஸுக்கும் தகுந்தாப்புல 2 ஜாக்கெட் தச்சு வச்சிருக்கேன். அத கொண்டு போய் அந்த பங்கரைக்கு போட்டு பாக்குறேங்கிறியே. கண்ணில்ல, இதுவரைக்கும் நான் உன்னை கேட்டிருக்கேனா? இன்னைக்கு வர மாப்பிள்ளை படிச்சவனா, கொஞ்சம் பணக்காரனா? எம்மா, நீ இப்படி நிலைமைய மறந்துட்டு ஆசைப்படுறனால தாமா உன் மூத்த மவளுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியாம சந்தியில நிக்கிற. நீ என்னதான் இரவு நகை வாங்கி போட்டு அவளை அலங்காரம் பண்ணினாலும் அவளுக்குன்னு ஒரு அழகு இருக்கு பாரு, அதுக்கு தகுந்த மாப்பிள்ள தான் வருவான். ஏழையோ பாளையோ குருடனோ செவடனோ பார்த்து தள்ளி விடுவியா? படிச்சவனா பணக்காரன பார்த்துட்டு திரியிற. வருவான், உன் மூத்தமா லட்சணத்துக்கு வருவான், காத்துக்கிட்டு இரு. உங்க லட்சணத்துக்கு மட்டும் பணக்காரன வக்கீல வந்துருவானோ? வந்துருவானோ என்னடி, வந்து கியூல நிப்பா உங்களை கட்டிக்க. ஆமாண்டி, தெரியல இது வரைக்கும் வந்தவன்லாம் எவளை கட்டிக்கிறேன்னு சொன்னான். அது உனக்கு பெருமையா இருக்குல்ல? பெருமை என்னடி இதுல? நீ கேட்ட பாரு யார லட்சணம்னு, அதுக்கு பதில் சொன்னேன். சரி சரி, அடுப்புல பால் வச்சிருக்க, கொஞ்சம் காப்பி வையமா. மா என்ன எண்ணமா உனக்கு? ஏமா அடுப்பு கறி ஏன் முகத்திலையும் பட்டு வர்ற மாப்பிள்ள சின்ன பொண்ணு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கா? ஏமா நீ தாயா? அடுப்பாவி என்னடி சொல்ற? அடுப்பாங்கிற பக்கம் போக முடியாதுன்னு சொல்றேன். சரி வேண்டாம், அந்த ஜாக்கெட் ஆவது கூட. இத பாரு, அந்த பேச்ச விட்டுட்டு வேற ஏதாவது பேசு. ஏமா இப்படி கொஞ்சம் வாயே. ஏமா இத பாரு, இப்ப நான் போட்டு இருக்கிற ரவிக்க பட்டா நூலா பச்சையா செகுப்பாங்கிறது ஏதாவது தெரியுதாமா? ஒண்ணும் தெரியலம்மா. நான் இப்படியே வந்து நின்னுறேன், நீ போய் அவகிட்ட தகராறு பண்ணாதம்மா. போம்மா. சரிம்மா. ஏய், இப்படி வாடி. என்ன ஜாக்கெட் தான் தர மாட்டேன்னுட்டேன். இத பாரு, இன்னைக்கு வர மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு போற வரைக்கும் நீ இந்த கூடத்து பக்கம் தலைய காட்டுன, உன்னை விட்டு விடுவேன். இதானே எங்களுக்கு வேலை. எந்த மாப்பிள வருவான் எவனுக்கு முன்னாடி போய் உலாத்தலான்னு. இத பாருமா, வர்றவன் போற வரைக்கும் மட்டும் இல்ல, இன்னைக்கு பூராவுமே என் காத்து கூட அந்த பக்கம் அடிக்காது. சிவகாமி, இத வந்துட்டேங்க. அவங்க வந்துட்டாங்களா? இல்லீங்களே. அப்பா நல்ல வேலை. எங்க அவங்க வந்துடுறாங்களோ ஓட்டமும் நடையுமா வந்த. இந்த என்ன இது? வரவங்களுக்கு பலகாரம் கொடுக்க வேண்டாமா? நான் நினைச்சேன். வணக்கம்ங்க. வாங்க வாங்க, அவங்க வந்துட்டாங்க, தட்டுல வச்சிருக்கலாம். சரி. வாங்க 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 வாங்க. ஐயோ வா. இருங்க நான் போடுறேங்க. பாபா உட்கார். சிவகாமி, சிவகாமி உட்கார். என்ன பண்ணீங்க இதெல்லாம்? இருக்குதா இருக்குதா? முதல்ல மாப்பிள்ளை கையை நினைக்கிறது, அதுக்கப்புறம் தான் நாங்களெல்லாம். ஆமா ஆமா சொக்கலிங்க, முதல்ல நீங்க பொண்ணை போட சொல்லுங்க. அதுக்கு என்ன சிவகாமி? ஏன்னா ராஜகாலம் வர்றதுக்கு முன்னால பொண்ணை பாக்குறது நல்லதுங்களா? அதுக்கு தானே புரோக்கர் ஐயா உங்க மாதிரி ஒரு ஆள் மத்தியில வேணுங்கிறது. என்ன மாதிரியா? நான் செய்யறது நல்லவர்கள் செய்யா. எப்படிங்க நான் சொன்னது? அது நீங்க சொல்லலீங்க, வேற யாரோ சொன்னது. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். எல்லாம் சரிதாங்க. பொண்ணு வந்தாச்சு. எங்க தம்பி? பொண்ணு வந்தாச்சு, பாத்துட்டுறது. நீங்க எல்லாம் பார்த்து சொன்னா சரிதான். நாங்க பாக்குறதாவது நீ பார்த்து சொல்ல. இப்படி மிரட்டி பொண்ணை பார்க்க வைக்கப்படாதுங்க தம்பி. நீயே பார்த்து உன் அபிப்பிராயத்தை தைரியமா என்கிட்ட சொல்லு. பாரு பாருப்பா, பாரு. தம்பி எப்படி பிடிச்சிருக்கா? சிரிச்சா எப்படி பிடிச்சிருவோமா? அது பையன் சம்மதிச்சுட்டாயா? உன் மூத்த பொண்ணுக்கு விடுவிலாரம் பிறந்தாச்சியா?
புரோக்கர் ஐயா இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? எதுக்கு? வாங்க சொல்றேன். என்ன தம்பி சமாச்சாரம்? ஆமா, இப்ப வந்துட்டு போச்சா அந்த பொண்ணும் சொக்கலிங்கத்தோட பொண்ணு தானே? ஆமா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு முடிக்க சொன்னியே, அதோட தங்கச்சி. சின்ன பொண்ண முடிச்சிடலாமே. புரோக்கர் ஐயா என்ன சொல்றாங்க? என்னயா இது? முதல்ல பெரிய பொண்ணு பிடிச்சிருக்கு முடிச்சு வைங்கன்னு சொன்னா நானும் அங்க வாக்கு கொடுத்துறேன். இப்ப திடீர்னு சின்ன பொண்ணு வேணும்னு திரண்டு பேசுறாயா? என்னடா சொன்ன? ஏன்பா கத்துறீங்க? எனக்கு ஒரு தடவை தான் கல்யாணம் வைக்க போறீங்க. எனக்கு பிடிச்ச பொண்ணா முடிச்சு வச்சே. இது முறை இல்ல. நீ புரோக்கர் தானையா? எனக்கு பிடிச்சது சின்ன பொண்ணு தான். உன்னால முடிக்க முடியுமா? முடியாதியா? உங்க மாதிரி பச்சோந்திகளுக்கு எந்த பொண்ணையும் என்னால முடிச்சு வைக்க முடியாது. போய் அப்படி போய். சொக்கலிங்க என்ன அவருங்க ரெண்டாவது பொண்ணை கேக்குறாங்க? ஆமாய்யா, நான் எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்ததுதானே. வர்றதெல்லாம் சின்ன பொண்ணத்தான் விரும்புறாங்கிற விஷயம் நம்ம 2 பேருக்கு நல்லா தெரிஞ்சதுதானே. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல சின்ன பொண்ணு வரலாமாய்யா? வந்தா என்னய்யா? இல்ல வந்தா என்னன்னு கேக்குறேன். இப்ப என் கடைசி பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை வர சொல்றேன். அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த ரெண்டாவது பொண்ணு வேணா அந்த கடைசி பொண்ணைய கட்டி வைங்கன்னு கேட்பானுங்க. ஏய்யா, இவங்க எல்லாம் மனுஷங்களா? இது என்ன பொண்ணு பாக்குற விஷயமா இல்ல மாடு வியாபாரமா? இங்க பாருங்கய்யா, இவங்க இனிமே என் கால்ல விழுந்து என் மூத்த பொண்ணையே கேட்டா கூட நான் கட்டி வைக்க தயாரா இல்ல. மரியாதை ஆயிடுச்சு போங்க. போகையா பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. சொக்கலிங்கம் நானும் வர்றேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். உங்க பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம நீர் என்ன தவிக்கிறீங்கிறத நான் தான் உணர்ந்தவன். அந்த வேதனையில் ஒரு வார்த்தை சொல்றேன். உம்ம மூத்த பொண்ணுக்கு விரோதி சின்ன பொண்ணுதாயா? இது உனக்கே நல்லா இருக்காயா? என்னம்மா என்ன வந்தது வராதுமா இப்படி ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரப்படுறேனா? உன் வீட்டுக்காரி செஞ்ச காரியம் உனக்கு தெரியாது? ஏன் வீட்டுக்காரியா? என்ன செஞ்சா? என்னவா? நான் வீட்டுல இல்லாத சமயத்துல என் சின்ன மக கிட்ட வந்து 5000 ரூபாய் நகையும் 500 ரூபாய் பட்டு ஜருக புடவை வாங்கிட்டு வந்திருக்காளே உன் பொண்டாட்டி. அதுல ஒரு திருகாணி காணா போனா கூட அதை திருப்பி கொடுக்கிற யோகிதை உனக்கு உண்டாயா? என்ன காரியம் பண்ணிட்டம்மா? என்னாலத்தானே உனக்கு இந்த நிலைமை. என்ன கொலை பண்ணிருக்கலாமே அம்மா. அப்பா இங்கதான் நிக்கிறீங்களா? அப்பா இங்க வந்து இந்த கொடுமைய பாருங்கப்பா. எங்களுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்த எங்க அம்மா கைய பாருங்கப்பா, பாருங்கப்பா. இந்த கைதாங்க இரவல் வாங்குச்சு. இனிமே வாங்க மாட்டேன், சத்தியமா வாங்க மாட்டேன். இந்த கை இனிமே இரவல் வாங்காதுன்னு சொல்றியே, நீ இரவல் வாங்கினதுக்காக மட்டும் நான் கோவிச்சுட்டேன் இல்லடி. இரவல் வாங்குற நாம கேவலமா இருக்கலாம், ஆனா இரவல் கொடுக்கிற இடமாவது கொஞ்சம் கௌரவமான இடமா பார்த்து நீ கேட்கக்கூடாது. இப்போ வந்த மாப்பிள்ள நம்ம பொண்ணை பிடிச்சு போச்சுன்னு சொல்றான்னு வச்சுக்கோ. மேற்கொண்டு கல்யாண விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இந்த அம்மா வந்து இப்ப என்ன ஒரு கேள்வி கேட்டாங்களே, அந்த கேள்வியை கேட்டாங்களா நம்ம மானம் என்ன ஆகும்? விடு. முகூர்த்த நேரத்துல 10 பேருக்கு முன்னால என்னையா பொண்ணை பார்க்க வந்த நேரத்துல அது போட்டிருந்த புடவையும் நகையும் எங்கே அப்படின்னு கேட்டானா நாம பதில் என்ன சொல்ல போறோம்? சரி, அதையும் சமாளிச்சுக்கிறோம். எந்த பொண்ணை நிம்மதியா வாழ வைக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ணியும் அந்த பொண்ணை பார்த்து இரவல் நகை போட்டு ஏமாத்தி தரடி உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு காலம் பூரா குத்தி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டான். நீ செய்த இந்த காரியம் எந்த அளவுக்கு தொடர்ந்து பாத்தியா? இதையெல்லாம் நினைக்கிறப்போ நான் செஞ்சது தப்பா? இல்லைங்க. என்னடி வரப்போற கௌரவத்தை காப்பாத்த நினைச்சு இருந்த கௌரவத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டியே. சிவகாமி, உன்னை கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. உனக்கு நான் சரியான துணிமணி வாங்கி கொடுக்கல, நகை நட்டு போடல, அட ஏன் நல்ல சாப்பாடு போடல, ஒத்துக்க. நீ என்ன கேட்டுக்கணும். என்னையா ஒரு தங்க திருகாணி போடுறது கூட உனக்கு யோகியதை இல்லையான்னு நீ கேட்கல. திருகாணி காணாம போனா திருப்பி கொடுக்க யோகியதை உண்டான்னு அடுத்த வீட்டுக்காரிய கேட்க வச்சுட்டியே. இது யாருக்கு கேவலம்? நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? எந்த நேரத்திலையும் நமக்கு உள்ளும் புறமும் ஒண்ணா இருக்கணும். வந்தவன் எவனா இருக்கட்டுமே. ஐயா, இதுதான் எங்க பொண்ணு, இவ்வளவுதான் எங்க நிலைமை. சம்மதமா? சம்மதம்னா கட்டிக்கிட்டு போட்டோம், இல்லன்னா விட்டுட்டு போட்டுமே. என்ன நான் சொல்றது சரிதானே? இனிமே ஜாக்கிரதையா இருக்கிறேன்.